ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு நம்ம இந்த இது செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை பெருசாக வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு இதை அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த வெண்ணெயிலையே. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ தக்காளி நான் ஒரு 5 தக்காளி அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது முந்திரி நான் ஒரு 10 நிமிஷம் இது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்து விழுதா இப்போ இதில் சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் நம்ம முந்திரி ஊற வச்சு அரைச்சாலே போதும், நமக்கு அது ஊறிடும். இப்போ அந்த முந்திரியோட அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படி முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் கடைசியாக இது பன்னீர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தயிர் விடுங்க அதில். இப்போ இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீர் இதில் சேர்த்துக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அந்த பன்னீர் எல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா அது இப்போ நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு இப்போ எல்லா பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா கிளறிடுங்க. இது உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் உங்களுக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சிடலாம். இப்போ இது கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருங்க. ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஜீரகம் இது க்ரஷ் பண்ணாலே இந்த ஜீரகம் இதில் வந்துடும். இது இந்த மாதிரி நான் முன்னாடியே ஒரு வீடியோவிலே காமிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிடச்சிதுன்னா நீங்களும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர் ரெசிபி. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அவங்க வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.